ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு பெருமாள் திருமொழியின் 6ஆம் திருமொழி பாசுரங்கள், 6ஆம் திருமொழி 6வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். குலசேகராழ்வார் அருளியது பெருமாள் திருமொழி. அதனை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். கிருஷ்ணாவதாரத்திலே ஆயர்குலத்து வந்து அவதரித்த கண்ணபிரானிடம் காதல் மிகவும் அதிக பெற்ற மீதூர பெற்ற ஆயர்குல மகளிர் அந்த பெருமானுடன் ஊடல் கொண்டு உரைத்தனவற்றை இந்த 6ஆம் திருமொழியிலே அழகுற கூறியிருக்கிறார் குலசேகரர். அற்புதமான பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. முதல் 5 பாசுரங்களிலும் ஒவ்வொரு சிறுமி கண்ணனை பார்த்து நீ அப்படி செய்தாய், என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னார். முதல் பாசுரத்திலே கண்ணபிரான் என்ன செய்தான்? அந்த பெண்ணை நீ போய் யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிற மணல் திட்டிலே நில், நான் அங்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். அதை நம்பி சென்ற அந்த பெண் அந்த மணல் மேட்டிலே இரவு முழுக்க பனியிலும் குளிரிலும் ஆடி தனியாக இருந்து காத்திருந்து இவன் வரவில்லை, ஏமாந்து போனாள். அதை சொல்லுவாள். 2வது பாசுரத்திலே தன் வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் கீழண்டை வீட்டு பெண் அவள் தனியாக தயிர் கடைவதைக் கண்டு அவளுக்கு உதவுவதாக இவன் போய் அங்கே அவளுடன் சேர்ந்து தயிர் கடைந்த லீலை கள்ளவிழி பார்த்து அவளுடன் சேர்ந்து தயிர் கடைய, அப்போது இவன் குழல் தாழ்ந்து அங்கும் இங்கும் அலைந்ததும் அவன் வாழ்முகம் வேர்ப்பம் தாமரை இலையிலே முத்து போல வேர்த்ததும் செவ்வாய் துடித்ததும் சொல்லி நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று சொன்னாள். அடுத்து 3வது பாசுரத்திலே ஒருத்தி பல பெண்களே ஒரே சமயத்தில் ஏமாற்றிய கதையை ஒருத்தி சொல்லி இப்படி செய்யலாமா என்று, உனக்கு கள்ளம் கபடு ஜாஸ்தியாகிவிட்டதே என்று சொன்னாள். 4வது பாசுரத்திலே யசோதையின் முலைப்பால் என்னும் அமுது இருக்க அதை விட்டு நீ பேயாகிய போதனையின் முலை வாய் வைத்து நெஞ்சை உண்டு பித்தனென்று பிறர் ஏச நின்றாய். அது மட்டுமல்ல, உன்மேல் மிகுந்த காதலோடு ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த நான் தூதனுப்பிய என் வேலைக்காரி தூதியோடே நீ மிகுந்த போகத்தை நன்குகந்தாய், அதுவும் உன் துஷ்டத்தனத்திற்கு நல்லதுதான் என்று சொன்னாள் 4வது பாசுரத்திலே. இதற்கு முந்தைய 5வது பாசுரத்திலே ஒரு நுண்ணிய மின்னலையொத்த இடையை உடைய ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு நள்ளிரவிலே இருளிலே என் வீட்டு வழியாக சென்றாய், நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சென்றவன் பேசாமல் ஒன்றும் மேலே போடாமல் உன்னுடைய கருத்து திருமேனியோடு சென்றிருந்தால் கூட வெளியே தெரியாது. ஆனால் நீ என்ன செய்தாய்? ஒரு பொன்னொத்த ஆடை பீதாம்பரத்தை மேலே முக்காடிட்டு கொண்டு அவளை அணைத்து கொண்டு சென்றாய். சென்ற போதும் தற்செயலாக மற்ற ஒருத்தி கண்ணில் பட அவளிடம் நீ அங்கே வா என்று கைச்சாடை செய்து அவளையும் கணக்கு செய்து விட்டு போனாய். அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இப்போது ஏன் என்னிடம் வந்திருக்கிறாய்? இங்கே என் வீட்டிற்கு எதற்காக வந்தாய்? அங்கேயே போ என்று துரத்தி விட்டாள் போன பாசுரத்தில். இன்றைக்கு அடுத்த பாசுரம், மற்றொரு ஆயர் சிறுமி தன்னை விட்டு பிரிந்து வேறு சிலரை அணைந்து திரும்பி வந்த கண்ணனை பார்த்து பிரணய கோபம் கொண்டு சொல்வதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாடல். மற்பொரு தோளுடை வாசுதேவா, மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன் அணைமேல் இட்டு அகன்று நீ போய். மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, நான் தூங்கிய போது இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன் அணைமேல் இட்டு அகன்று நீ போய். அற்றை இரவும் ஓர் பிற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய். அற்றை இரவும் ஓர் பிற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய். எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய்?
எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய். மருங்கு என்றால் அருகில் என்று பொருள். ஏன் என் அருகே வந்தாய்? எம்பெருமான், நீ எழுந்தருளே, நீ எழுந்து போ என்று சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன் அணை மேல் இட்டகன்று போய், இன் அணை மேல் இட்டகன்று நீ போய், அற்ற இரவும் ஓர் பிற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய். எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய். எம்பெருமான், நீ எழுந்தருளே என்ற பாசுரம், அற்புதமான பாசுரம். இதனுடைய பதவுரை முதலில் பார்க்கலாம். மல்பொரு தோளுடை வாசுதேவா, மல்லரோடு போர் செய்த தோள்களை உடைய கண்ணபிரானே, வல்வினையேன் மகா பாவியான நான் துயில் கொண்டவாறே, தூங்குவதற்கு ஆரம்பித்தவுடனே இற்றை இரவு இடை ஏமத்து, அன்றிரவு நடுச்சாமத்திலே, இன் அணை மேல் கலவிக்கு பாங்காய் இருப்பதொரு இனிய படுக்கையிலே என்னை படுக்க வைத்துவிட்டு நீ அகன்று போய், நீ விலகி போய், அற்றை இரவும் அகன்று போன அந்த இரவும் ஓர் பிற்றை நாளும் அதற்கு அடுத்த மறுநாளும் அறிவையரோடும் எல்லா பெண்களோடும் அணைந்து வந்தாய், கலவி செய்து வந்தாய். நீ இப்படிப்பட்ட நீ என் மருங்கில் எற்றுக்கு வந்தாய், என் அருகே எதற்காக வந்தாய்? எம்பெருமான், என் நாயகனே, நீ எழுந்தருள், நீ அவர்களிடமே போக கடவை என்று சொல்கிறாள். வல்வினையேன், நீ என்னை ஒருத்தியையே விரும்பி மற்றையோரை கண்ணெடுத்தும் பாராமல் இருப்பதற்கு உறுப்பான பாக்கியமில்லாத நான், அதனால் நான் பாவியேன், வல்வினையேன் என்று சொல்வதாக நயவுரை அருளுகிறார்கள். இந்த பாசுரத்திற்கான திரண்ட பொருள், மல்லரோடு போர் செய்த தோள்களை உடைய கண்ணபிரானே, பெரிதும் பாவியான நான் உறங்குவதற்கு தொடங்கின உடனே அன்று இரவு நடுஜாமத்தில் இனிய படுக்கையில் என்னை படுக்க விட்டுவிட்டு நீ விலகி போய் என்னை விட்டு அகன்று போன அன்றிரவும் அதற்கு மறுநாளும் எல்லா பெண்களோடும் கலவி செய்து வந்தாய். இப்படிப்பட்ட நீ என் அருகில் எதற்காக வந்தாய் இப்போது? எம்பெருமானே, நீ அவர்களோடே போக கடவாயாக என்றாள் அந்த ஆயர்குல பெண் ஒருத்தி. இது மற்றொரு பெண், ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு பெண் பேசுவதாக அமைந்திருக்கிறது. வேறொரு பெண்மணியின் பேச்சு இது. மல்லர்களோடு சண்டையிட கற்றாயே தவிர என்னோடு சிருங்கார ரச அனுபவம் பண்ணத்து கற்கவில்லையே என்ற பொருள் தோன்றும்படியாக மற்பொரு தோளுடை வாசுதேவா என்று விழிக்கின்றாளாம். எப்படி ஒரு நய உரை சொல்லப்படுகிறது. வல்வினையேன், நீ என்னை ஒருத்தியே விரும்பி மற்றையோரை கண்ணெடுத்து பாராமல் இருப்பதற்கு உறுப்பான பாக்கியமில்லாத நான் என்பது கருத்து. இரண்டாம் அடியில் இற்றை இரவிடை என்ற பாடம் இருந்தாலும் அற்றை இரவிடை என்ற பாடமே வியாக்கியானத்திற்கும் பொருட்சேர்த்திக்கும் தகும் என்பார்கள் பெரியவர்கள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணம். மற்பொரு தோளுடை வாசுதேவா, நீ கண்டபடி நடந்தால் அதை தடுக்க முடியாத வாசுதேவர் மகன் அல்லவோ நீ? அடக்குவார் இல்லாத பிள்ளையாகையாலே உன் செயல்கள் வியப்பளிக்கவில்லை என்பது உள்ளுரை. மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, நீ என் அருகில் இருந்த போதே உன்னை கட்டி வைக்காமல் உறங்கிவிட்டேனே பாவி நான். உன்னுடைய அடாத செயல்களை நீ சென்ற பின்பே அறியும்படியாக தூக்கமும் எனக்கு பகையாகும்படியான பாவத்தை செய்து விட்டேனே. நீ அருகில் இருக்கும் போது உன்னை விழித்து கொண்டிருந்திருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் உறங்கிவிட்டேன், அதனால் அந்த தூக்கமும் எனக்கு பகையாயிற்று பார்த்தாயா? வல்வினையேன் பாவி நான், வல்வினையேன் துயில் கொண்டவாறே, இற்றை இரவிடை ஏமத்து என்னை, அதே இரவில் நடுச்சாமத்தில் நான் உன்னை அணைத்திருக்க வேண்டிய காலத்திலேயே அல்லவோ என்னை விட்டு நீ போய்விட்டாய். இன் அணைமேல் இட்டு அகன்று நீ போய், அணைத்திருக்கும் காலத்திலே இனிய படுக்கையாலே, அது இனிய படுக்கையாகையாலே இவள் உறங்கி விடுவாள், உறங்கினவுடன் போவோம் என்று திட்டமிட்டு நீ அகன்று போய்விட்டாய். அற்றை இரவும் ஓர் பிற்றை நாளும் அன்றிரவும் மறுநாளும் அப்பாவியான என்னிடம் செய்தது போல் அங்கு செய்துவிட முடியாதாகையாலே அன்று இரவும் மறுநாள் முழுவதும் அங்கிருந்தாய். அறிவையரோடும் அணைந்து வந்தாய், ஆய்ப்பாடியில் உள்ள எல்லா சிறுமிகளோடும் அணைந்து வந்தாய். இப்படி சொன்னவுடன் இவள் கோபத்தை ஆற்றுவதற்கு இவளை அணைப்பதே வழி என்று எண்ணி
கண்ணன் அவளை அணைக்க வந்தான். உடனே சொல்கிறாள் இவள், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய்? தீண்டத்தகாத எவளை தீண்டி வந்தாய் எனக்கு என்று எனக்கு தெரியாது. என்னை தீண்டாமல் நீ தள்ளி நிற்பாய் என்று கூறுகிறாள். எம்பெருமானே, நீ எழுந்தருளே. என்னிடம் குறையில்லாமல் நீ கலந்து நின்ற பழைய பழக்கத்தாலே வந்தாய் என்று தப்பாக சொல்லிவிட்டேன். அதை பொறுத்தருள வேண்டும். நீர் மிகப்பெரியவர் அல்லவோ, எம்பெருமான் அல்லவோ, நீர் எழுந்தருளும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன் அணைமேல் இட்டகன்று நீ போய், அற்றை இரவும் ஓர் பிற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய்? எம்பெருமான் நீ எழுந்தருளே. மற்பொரு தோளுடை வாசுதேவா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன் அணைமேல் இட்டு அகன்று நீ போய், அற்றை இரவும் ஓர் பிற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய்? எம்பெருமான் நீ எழுந்து அருளே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், பரமகாருணிகர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.